இன்னும் மே மந்த் ஸ்டார்ட்டே ஆகல. அதுக்குள்ள அவ்ளோ வெயில் அடிக்குது. கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. ஏதாவது டெய்லி சில்லுன்னு பழம், ஜூஸ் அந்த மாரி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புலாம் தாங்கும் போல. பார்க்குறதுக்கு 3 பேக்கெட் டைரி மில்க் தான் நான் போட்டேன். பட் அதில 1 வந்து தம்பி வந்து எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டான். 2 தான் இருந்துச்சு. பால், சர்க்கரை ஆட் பண்ணி இந்த மாரி திக்கானதும், பால் பவுடர் இல்லாதனால கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நட்ஸ் வந்து உங்கள்கிட்ட எது இருக்குதோ அத ஆட் பண்ணிங்க. நான் பாதாமும், பிஸ்தாவும் இந்த மாரி இடித்து சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. வச்சது என்னவோ 2 கப்பு தான். ஆனா அது வந்தது என்னவோ ஒரே 1 கப்பு தாங்க வந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரே கப்புக்கு தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப்பில் எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டு, தேடி பார்த்தா ஐஸ் குச்சி கிடைக்கவே இல்லைங்க. மற்ற டைம்லலாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஆபத்துக்கு பாவலன்னு ஸ்பூனவே நட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரீசரில் நைட் வச்சுட்டு மார்னிங் வந்து 11:00 தான் எடுத்தோம். எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தால் எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். தம்பியுமே என்கிட்ட சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டான். பர்ஃபெக்ட்டாக பொருள் வாங்கி எதுவும் செய்யலனாலும் ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக தாங்க இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.